ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்தி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை ஒரு 2.25 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அது வேக வைக்கிறது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதில் சூடான தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு அதில் மசாலா, ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் இருக்க உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் கரைஞ்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்ல மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் நல்ல மசாலா தட்டினதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மந்தி பிரியாணி பண்ணுறதுக்கு அதில் பிளாக் லெமன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு கிடைக்கல, அதனால் ட்ரை லெமன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரேபியன் பிரியாணியில் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் எல்லோரும் காரம் சாப்பிட்றதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சூடான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இப்போ அது நல்லா பாயில் ஆகிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றி அரிசியை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ நல்லா ஓரமாக எடுத்து கிண்டி விட்டுக்காங்க. ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சைடாக எடுத்து கிண்டி இது மாதிரி சமப்படுத்தி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துட்டு இந்த மாதிரி சைடாகவே எடுத்து கிண்டி விட்டுக்காங்க. இல்லைன்னா அரிசி நமக்கு உடஞ்சிரும். இப்போ நல்லாவே வெந்துட்டு பிரியாணி. இது கலருக்கு தேவையாக கொஞ்சம் எல்லோ சிரப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரேபியன் பிரியாணியில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. இது நமக்கு கலர் கொடுக்கும். வேறு இதுக்கு நம்ம எந்த கலருமே நம்ம கொடுக்கல. ஏன்னா அது கொஞ்சம் ஒயிட்டாகவே புலாவ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பேன் எடுத்து
அதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தா பாதாம், அது ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா முந்திரி, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அது நல்லா வெந்து தான் இருக்குது. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதை எடுத்துக்கலாம். மெதுவாக எடுங்க, ஏன்னா ஆல்ரெடி அது வெந்திருக்கு, அதனால் உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்காங்க. லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நமக்கு பாருங்கள், சிக்கன் நல்லாவே ரெடி ஆகிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பிரியாணியை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அந்த நல்ல பாத்திரத்தில் அப்படி அகலமாக விரித்து நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பொரிச்சு வச்ச சிக்கனை நம்ம அதுக்கு மேலே ஒவ்வொரு பீஸாக வச்சுக்கலாம். எல்லாம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பரப்பி நம்ம நல்லா போட்டுக்கலாம். இதாங்க மந்தி பிரியாணி. இப்படி தான் அரேபியன் ஸ்டைலில் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ கறி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு, எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அது உதிர்ந்து விழுதுன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.